கர்த்தரும் இரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் உள்ளத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல என்ற வேத வசனம். அன்பிலே பயம் இல்லை, பயம் இருக்காது, தைரியம் உண்டாயிருக்கும். ஒன்று, அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கிற அன்பின் நிமித்தம். அவர் எல்லாவற்றையும் முந்தி கொண்டார். அவர் இந்த உலகத்தை எவ்வளவாய் நேசித்தார் அப்படி என்று பார்த்தோமானால் தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். உலகம் என்பது நீங்களும் நானும் தான். அவர் சாயலில் உருவாக்கப்பட்ட ஜனமே. உங்களுக்குள் கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே அவரை விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? அவரிடத்தில் அன்பின் நிமித்தமாய் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் அவரை நாம் விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவர் ஒருபொழுதும் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் இறங்குகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அன்பிலே நிலைத்திருக்கிறபடி நாமும் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? எப்படி வாழ்கிறோம்? நியாய தீர்ப்பு நாட்களிலே நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தைரியம் என்று பார்த்தோமானால் அவர் மீது நாம் வைத்திருக்கிற அளவற்ற அன்பின் நிமித்தமாய் நாம் நிச்சயமாய் நியாய தீர்ப்பு நாட்களில் ரட்சிக்கப்பட்டிருப்போம், காக்கப்பட்டிருப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் உண்மையிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறோமா? அப்படி அன்பு வைத்திருந்தால் நமக்குள் பயம் இல்லாமல் போயிருக்குமே. நாம் ஏன் பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் எதே ஒன்று குறித்து நாம் பயம். நாளைய தினத்தை குறித்து பயப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லியிருந்தும் நாம் ஏன் பயந்து கொண்டு இருக்கிறோம்? என்ன சம்பவிக்கப் போகிறது? ஒன்றுமில்லை. இன்று நீ மரித்தால் நாளை தேவனோடு இருப்போங்கிற நம்பிக்கையும் தைரியம் நமக்குள் உண்டாயிருந்தால் நமக்கு பயம் அகன்று போய்விடும். ஆனால் நாம் பயத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அது வேதனையை தந்து கொண்டே இருக்கும். அப்படி பயந்து நடக்கிறவன் தேவனுடைய அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல, அவன் புறமே தள்ளப்பட்டவன். அப்போ நினச்சி பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இயேசுவின் அன்பை நாம் பெற்றிருக்கிறோம், அதில் நாம் நிலைத்திருக்கிறோம். ஆனால் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அப்போ நாம் பயந்துட்டோம்னா இயேசுவின் அன்பிலே பூர்ணப்படவில்லை. இயேசு மீது நாம் அன்பு செலுத்துகிறோமானால் விசுவாசிப்போம், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். ஆனால் அவர் நிலைத்திருந்தார், அவருடைய அன்பில் அவர் நிலைத்திருந்தார். அதனால தான் கடைசி வரையிலும் தன் வாயை திறவாதிருந்தார், தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அடித்த பிற்பாடு தான் அவர் பேச தொடங்கினார். நல்ல யோசித்து பாருங்கள். அப்போ அவர் நம் மீது எவ்வளவு அன்பை வைத்திருப்பார். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, இந்த ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமே. பாவ நிறுத்தி பண்ண வேண்டுமானால் இரத்தம் சிந்தாமல் பாவத்திலிருந்து மீட்க முடியாது என்று அறிந்துதான் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி அவருடைய இரத்தத்தினாலே நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எதை நாம் நம்புகிறோம்? எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அதனால் புரிந்து கொள்ளுங்கள். உன்னை போல பிறரை நேசி,
உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. நாம் அப்படி உண்மையாய் மற்றவரிடத்தில் அன்பு உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொந்த சகோதரனிடத்திலே நீ அன்பு கூறாதிருந்தால் காண்கிற உன் சொந்த சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாதிருந்தால் காணாத தேவனிடத்தில் எப்படி நீ அன்பு கூற முடியும்? அதில் யோசிச்சு பாருங்கள். சகோதரியாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், உற்றா உறவினர்களாக இருக்கலாம். இப்படி பல ஜனங்களோடு நாம் வாழ்ந்திருக்கிறோம். பலவிதமான உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவனை பகைத்தோமானால், ஒருவன் மீது அந்த கோபத்தை இருதயத்தில் வைத்திருந்தோமானால், கசப்பை வைத்திருந்தோமானால் நம்மிடத்தில் அன்பில்லை. இயேசு நல்லவர்க்கும் தீயோருக்குமாய் மரித்தார். துன்மார்க்கன் ரட்சிக்கப்பட வேண்டும். பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த மண் உலகில் வந்தார். எவன் வியாதிப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு தான் மருந்து தேவை. ஆரோக்கியமாக வாழ்வனுக்கு மருந்து தேவையில்லை. எவன் உதவியற்று நிற்கிறானோ அவனுக்கு தான் உதவிகள் தேவை. அதனால தான் உதவி செய்வதற்காக, மீட்டுக்கொள்வதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அப்படி அறிந்திருந்தோமானால் நிச்சயமாக அவரோடு அவருடைய அன்பில் நிலைத்திருந்திருப்போம். அப்போ நாம் ஏன் வாழ்க்கையில் பயந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன்னா நாம் ஒழுங்காக முறையாக கர்த்தரை பின்பற்றவில்லை. எது வேதத்தில் நமக்கு சாதகமாக இருக்கிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். எதெல்லாம் சந்தர்ப்பத்தில் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கம் அப்படின்னா நாம் இடம் கொடுப்பதில்லை. இந்த வைராக்கியம், நீயா நானாங்கிற ஏற்றத்தாழ்வுகள், சுய புத்தியில் சார்ந்து விரோதங்களை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது. இப்படிலாம் நம்ம பண்ணோம்னா அது நமக்கு பயத்தை தான் கொண்டு வரும். அந்த பயம் உனக்கு வேதனையை தான் கொண்டு வரும். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், ஏன் நமக்கு இவ்வளோ வேதனை, ஏன் இவ்வளோ பாடு? யோசித்து பார்க்க வேண்டும். எங்கே குறையாக இருக்கிறோம், எங்கே பலவீனப்பட்டு இருக்கிறோம், எங்கே மாமிசத்துக்கு இடம் கொடுத்து இருக்கிறோம், எங்கே நாம் பாவம் செய்திருக்கிறோம் என்கிறதான் கண் இருந்தும் கூடலாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளுகிற ஆற்றலை பிசாசானவன் நம்மளிடத்திலிருந்து அகற்றி போட்டு விடுகிறான். அதனால தான் இவ்வளோ பாடுகள், பயமும் திகிலும் வாழ்க்கையில் வருகிறது என்றால் உன்னிடத்தில் அன்பு இல்லை. நீ எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்து கொண்டு இருக்கிறாய். அது நிமித்தமாக என்ன ஆயிட்டுன்னா உன் ஜெபம் கேட்கப்படவில்லை. நீ கேட்ப, நான் டெய்லி ஜெபிக்கிறேனே, நான் இயேசுவிடத்தில் அன்பாக தானே இருக்கிறேன், நான் மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறேனே. எங்கே அன்பாக இருக்கிற? உதடு தானே அன்பான வார்த்தைகளை பேசுகிறது. கர்த்தரை சொல்லுகிறாரே, அவர்கள் உதடினால் என்னை ஆராதனை செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது என்று. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்யும் பொழுது நம் இருதயம் தூரப்பட்டு போய் விடுகிறது. இதுதான் நம் பிசாசானவன் நமக்குள் விதைத்து கொண்டிருக்கிறான். நம்மை பிரிப்பதற்காக, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடை செய்வதற்காக அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். எப்பொழுது நாம் அதற்கு இடம் கொடுத்து விட்டோமோ அப்பொழுதே நாம் வேதனைக்கு உள்ளாக தள்ளப்படுகிறோம். அப்போ வாழ்க்கை முழுவதும் பயமும் திகழும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ என்ன தான் செய்கிறது? கர்த்தர் நம்மளிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூறினார். நம்மளால் மனிதர்கள் செய்த தப்பிதங்களை மன்னிக்கவே முடியலை. சிலவங்க சொல்லுவாங்க,
செத்தாலும் நான் அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன். இது எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், கோபத்தில் சொல்லி விடுவார்கள். ஆனால் பிசாசனான் அதை பிடிப்பான், அந்த வார்த்தையை பிடித்து வைப்பான். உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை அவன் கொன்னோக்கமாக இருப்பான். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜெபித்து ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அது நடக்கணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்படுறோமே. அப்போ அதே நாவினால் பிறரை அவதூறு பண்ணி பேசினோமானால் அது என்ன நடக்கும்? அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அன்பாயிரு, அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு இருந்துன்னா ஒரு மனுஷனை மாற்றிடும். இயேசுவின் அன்பு நமக்குள் வந்துட்டுனா நமக்குள் நிதானம் வந்துவிடும், பொறுமை வந்துவிடும், கோபம் நீங்கி போய்விடும். ஆனாலும் பாருங்கள், சில நேரத்தில் மனிதர்கள் நெருக்கும் பொழுது உடனே நாம் கோபப்பட்டு விடுகிறோம். எப்படி மோசையை ஜனங்கள் நெருக்கின உடனே கர்த்தர் சொல்லுகிற கோலை எடுத்து கண்மலையிலே நீட்டு, அது தண்ணீர் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த ஜனங்கள் நெருக்கினது நிமித்தமாய் கோலை எடுத்து அடித்து விடுகிறார். இப்படி தான் ஜனங்கள் நம்மை நெருக்குவார்கள். அது நிமித்தம் என்ன ஆகிடும்? நாம் நிதானத்தை இழந்து கோபப்பட்டு விடுவோம். ஆனாலும் வேதம் ஒரு இடத்துல எபிசேர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிற, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ கோபம் வரும், ஒன்று கர்த்தர் அறிவார். அந்த கோபத்தில் பாவம் செய்யக்கூடாது. உடனே அதை அறிந்து மனம் திரும்பி விட வேண்டும், மன்னித்து விட வேண்டும், மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். மன்னிக்கதும் மன்னிப்பு கேட்பதும் இந்த இரண்டும் நமக்குள் வந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் பயம் வராதுங்க, பயமும் இராது. அது மாத்திரமில்லை, அந்த பயத்தினால் வேதனையும் வாழ்க்கையில் வராது. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போட்டு விடுவார். ஏன்னா நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் மாறுகிறோம். அவரை போல நாம் நிற்கிறோம். என்றைக்கு இயேசுவை போல மாற முயற்சி பண்ணி கொண்டே இருந்தோமானா அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு நாட்களிலே நாம் தைரியமாக நிற்கலாம். காரணம், அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அவரை போல வாழ்ந்திருக்கிற நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். அதில் எல்லாம் நம்ம சொல்கிறோம், இதெல்லாம் கர்த்தருக்குள்ளாக நான் ஜெபம் பண்ணுறேன், அந்நிய பாஷை பெற்றிருக்கிறேன், அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கிறேன், தீர்க்க தரிசன வரங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள 9 ஆவியின் வரங்களும் நீ பெற்றிருந்தாலும் உனக்குள் அன்பு இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த 9 கனிகள் உன்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அதில் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புங்கிற கனி முற்றிலுமாய் மேன்மை பெற்றிருக்கிறது. அப்போ அந்த அன்பு இல்லாவிட்டால் நமக்கு பயம் வந்துவிடும். பயம் வந்துவிட்டால் வேதனை உண்டாகிவிடும். இந்த வேதனை உன்னிடத்தில் இருந்தால் நீ அன்பானவன் அல்ல, நீ தேவனுடையவனும் அல்ல. எவனிடத்தில் அன்பு இருக்கிறதோ அவன்தான் தேவனுடைய பிள்ளை. நீ உன் சகோதரனை மன்னிக்காவிட்டால் கர்த்தர் உன்னை மன்னிக்க மாட்டார். நீ எவ்வளோதான் காணிக்கை கொண்டு கொடுத்தாலும், இயேசு சொல்கிறார்ல, முதலாவது போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புறுதல் ஆன பிற்பாடு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்படி என்றால் நீ தேவனுக்கு முன்பாக உன்னை நிறுத்தும் முன்பாக எல்லாரிடத்திலும், யாரிடத்திலெல்லாம் கசப்பை வைத்திருக்கிறாயோ அவர்களிடத்தில் போய் ஒப்புறுதல் ஆன பிற்பாடு தான் தேவன் உன்னை அங்கீகரிப்பார். நீ எதை கொடுத்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். தேவன் உன்னை அங்கீகரிக்க வேண்டுமானால் நீ உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்போ இந்த பரிசுத்த குலைச்சல் எங்கே உண்டாகிறது என்று பார்த்தோமானால் இந்த வைராக்கியம், கோபம், விரோதங்கள் போன்ற காரியங்கள் நிமித்தமாய் பகை, சகோதரரோடும் சகோதரியோடும் பிரிந்து வாழுதல், இதெல்லாமே எங்கே கொண்டு நிறுத்தி விடுகிறது என்றால்
தேவ சமூகத்தை விட்டு அகன்று போகும்படியாய் வனாந்திரத்திலே கொண்டு நிறுத்திவிடும். இது பிசாசனுடைய கண்ணி. அப்போ நீ தேவனிடத்தில் நீ வர வேண்டும், தேவனுடைய அன்பிலே பூர்ணப்பட வேண்டுமானால் முதலாவது நீ யார் மேலெல்லாம் கசப்பு வைத்திருக்கிறியோ அவர்களோடு ஒப்புதல் ஆகி சமாதானத்தோடு வந்து காணிக்கை செலுத்த வேண்டும். சமாதானத்தோடு வந்து தேவனோடு ஒன்றிக் கொள்ள வேண்டும், தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இன்றைக்கி பாருங்கள், சகோதர சகோதரிக்குள்ளாக மாத்திரமா கணவர் மனைவிக்குள்ளேயே பிரிவினைகள் இருக்கிறது. இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் பிரிந்து கொண்டு இருக்கிறது. நல்ல யோசிச்சுப்பார். எத்தனை பேர் கோர்ட்டில் நிற்கிறாங்க. சத்தியத்தை அறிந்தவர்கள் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி எங்கே நிற்கிறாங்க? தேவ சமூகத்தில் நின்று தேவனுடைய சந்நிதியிலே தாழி எடுத்து கட்டி தன்னுடைய வாக்கை அங்கே பதிவு செய்து திருமணம் செய்த அவர்கள் இன்னைக்கு பிரிந்து போவதற்காக கோர்ட்டில் நிற்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் எவ்வளோ கோபம் கொள்வார். இது அன்பா? ஏன் இந்த அன்பு இல்லாமல் குடும்பம் பிரிந்து போகிறது? கணவர் மனைவிக்குள்ளே ஏன் ஒரு ஒற்றுமை இல்லாமல் போயிற்று? இது நிமித்தமாக எத்தனை பிள்ளைகள் பிறந்த பிறகு கூட பிரிந்து வாழ்கிறார்கள். அப்போ எங்கே தேவனுடைய அன்பு இருக்கிறது? நீ ஆலயத்துக்கு போய் எவ்வளோ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால் பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை கிறிஸ்துவின் அன்பிலே வளர்த்திருந்தோமானால் அது சகலத்தையும் சகித்து வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக பிள்ளைகள் மாறிவிடும். அதை நம்ம ஒழுங்கு செய்திருந்தால் இன்றைக்கி பெற்றோரும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டோம். ஏன் நம்ம பிள்ளைகளோட கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு தலைக்குனிவுக்கு ஆளாகிறோம்? ஆனால் இன்றைக்கி யாருக்குமே அந்த கூச்சமோ அது நிமித்தம் வருத்தமோ இல்லை. என் பார்வைக்கு அது ஒரு ஸ்டைல் ஆஃப் லைஃப் ஆயிட்டு. பிரிந்துட்டோம், தனித்து போயிட்டோம், அன்பு தனிந்து போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. அது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் செயலாட்டி கொண்டு இருக்கிறோம். பிரிந்தவர்களுக்கு இருக்கிற வேதனை அதை மனிதர்களாகிய நாம் இன்னும் அதிகமாய் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி எடுத்து முழுமையாய் பிரித்து விடுகிறோம். இது கர்த்தருடைய பார்வைக்கு இப்படி இருக்கும். கணவன் மனைவியுடைய அன்பு பெரிது, அவர்கள் ஒரே சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி பிரிந்து வாழக்கூடாது என்றுதான் வேதம் சொல்கிறது. ஜெபம் பண்ணும் பொழுது கூட, உபவாசிக்கும் பொழுது கூட கணவர் மனைவிக்குள்ளாக பேசி முடிவெடுத்து அந்த உபவாசத்திலே நீங்கள் செயல்படணும் வேதம் சொல்லுது. சின்ன சின்ன காரியங்களுக்கே பிரிந்து போய் விடுகிறோமே, மற்றபடி எதிலும் பிரிந்திராதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு வேதம் சொல்லுதே. அப்போ எங்கே இருக்குது அன்பு? இல்லற வாழ்க்கையின் கர்த்தர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் அங்கு இங்குமாய் எடுத்து இணைக்கிறார் அல்லவா? இன்றைக்கி நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறோம், ஒருவரை நேசித்து கல்யாணம் பண்ணுறோம், குடும்பத்தை வெறுத்து வந்து நின்று எல்லாரையும் பெற்றோர்களெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம திருமணம் பண்ணிடுறோம். ஆனால் அந்த திருமணம் பண்ணின பிறகு எத்தனை பேர் கடைசி காலம் மட்டும் நான் நேசித்து வாழ்ந்தவர்களோடு மறிய வாழ்ந்தேன் என்று என்ன போனேன்னா மிகவும் குறைவான சதவீதத்தில் தான் இன்றைக்கி அப்படிப்பட்டவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ நேசித்து திருமணம் பண்ணி குடும்பத்தை எதிர்த்து நின்று திருமணம் பண்ணி 6 மாதம் 2 வருஷம் 3 வருஷம் பிள்ளைகளை பெற்ற பிறகு 2 பிள்ளைகளை பெற்ற பிறகு பெரியதுக்கு துணிகரமாக நிற்கிறார்கள். சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருங்க, அன்பாக இருங்க. அப்போ தான் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்குள்ளே இருந்துன்னா பயம் இருக்காது, வேதனை இருக்காது. அப்படி அன்பு இல்லாவிட்டால் நீ தேவனுடைய பிள்ளையே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது.
நீ அவருடைய பிள்ளையே இல்லை. அவர் இன்றைக்கி நம்ம நேசிக்காட்டா நம்ம வாழ்க்கை என்னவாய் முடிந்திருக்கும். எனவே அன்பிலை பூர்ணப்படுங்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் யார் மீதெல்லாம் கசப்பு வைத்திருக்கோமோ இன்றைக்கி அவர்களிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. அது நிமித்தமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புங்க. மன்னிப்பு கேட்பதனால ஒரு குறை வருவதில்லை, ஒன்றும் குறைந்து போவதும் இல்லை. அதில் இருக்கிற சமாதானம் சந்தோஷம் வேறு எதிலுமே இருக்காது. அதனால் ஒரு நண்பர்களோடு இருக்கலாம், உற்ற உறவினரோடு கூட இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம், தாய் தகப்பனுக்குள்ளே இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கலாம். மாறுங்கள், அன்பிலே பூர்ணப்படுங்கள். அன்பாக இருக்கிறவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறான். அவன் நியாயத்தீர்ப்பு நாட்களில் தைரியமாக இருக்கும்படி அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். எனவே அதை நாம் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் மாறுவோம். அப்பொழுது தான் தெய்வ சமூகத்திற்கே நீ நிற்கவே முடியும். நீ போய் சும்மா போய் அவ்வளோ நேரம் நின்று ஜெபித்தோம், அதை உபவாசித்தோம்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ கண்ட மனைவியோடோ பிள்ளைகளோட தகப்பனோடோ சகோதரோடோ சகோதரிகளோடோ விரோதங்களை வைத்துவிட்டு தேவ சமூகத்தில் எதை செய்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நாம் காண்கிற ஜனங்களோடு அன்பாக இருப்போம், அன்பாய் வாழ்வோம். அதனுடைய பிரதிபலன் கர்த்தர் கொண்டு வருவார். எனவே என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். மனம் திரும்புங்கள். நன்றி தகப்பனே, உம்முடைய அன்புக்கு ஈடு ஒன்றுமே இல்லையப்பா. இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் தொடுவேராக. எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றன. இதை பிசாசானவனுடைய கண்ணியில் விழுந்து அவன் விதைத்த விதையிலே அவர்கள் வாழ்க்கையை இழந்து போய் இருக்கிறார்களே, என் தேவன் தாமே எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பேராக. கண் திறந்தவர்களாய் காணப்படட்டும், ஞானம் பெருகட்டும், பிசாசுக்கு இடம் கூடாதபடி தங்களை காத்து கொள்ளட்டும். மனம் திரும்பி அப்பா மன்னிப்பு கேட்டு ஒப்புறுதல் ஆகிற ஒரு அனுபவத்தை கொடுப்பேராக. என் தேவனே, உம்மிலே நிலைத்திருக்கிற அன்பிலே அப்பா பூர்ணமடைய கர்த்த கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். நேரே பொறுப்படுத்திக் கொள்வேராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுவதாக. என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலும் சமாதானத்தை கட்டளையிடுவேராக. பயபக்தி உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பயம் திகழையும் கொண்டு அப்பா வேதனை உண்டாகாதபடி வாழ்க்கையில் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புத கரம் அதிசயத்தை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்பட்டது, சரிப்பட்டது என்று சொல்லத்தக்க சாட்சிகள் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருகவும் பண்ணுவார். மனம் திரும்புவோம், மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கொடுப்போம். இது நிமித்தமாய் தேவன் நம் மீது பிரியமாயிருப்பார். அதுபோக உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்துக் கொள்வதற்காக தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தொடர்பு கொள்ளலாம். அநேகர் தங்கள் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். இன்னும் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.